இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பரான ஒரு ரோல் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரோல் கேக் வந்து நான் காஃபி அண்ட் சாக்லேட் ஃப்ளேவரில் வந்து பண்ணியிருக்கேன். அதாவது நார்மல் இன்ஸ்டன்ட் ப்ரூ காஃபி தூள் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஃப்ளேவரோட கொஞ்சமாக வந்து நான் சாக்லேட் ஃப்ளேவரும் ஆட் பண்ணி காஃபி சாக்லேட் ஃப்ளேவரில் நான் இந்த கேக் பண்ணிக்க போகிறேன். இது வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கேக் பண்ணுறதுக்கு சின்ன ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுலேயே வந்து ஒரு 3 ரூபாயில் உள்ள ஒரு சின்ன ஒரு பேக்கெட்டு, இது வந்து 3 rupeesல உள்ள இன்ஸ்டன்ட் ப்ரூ காஃபி தூள். இதை வந்து நான் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஒருவேளை உங்ககிட்ட சின்ன பேக்கெட்டில் வந்து ப்ரூ காஃபி தூள் இல்லைனாலும் நீங்கள் 2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரூ காஃபி தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்ல சூடான பாலை வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், இந்த காஃபி தூள் நான் ஆட் பண்ணிட்டேன். இது கூட வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல சூடான பால் வந்து இது கூடயே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த காஃபி ஃப்ளேவர் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ரோல் கேக் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லா இருக்கும். அடுத்து வந்து இந்த கேக்கை நான் முட்டை யூஸ் பண்ணி பண்ணிக்க போகிறேன். அதனால் நான் 3 முட்டை வந்து எடுத்திருக்கேன். முட்டை நீங்கள் சாப்பிடவே மாட்டீங்க அப்படின்னா முட்டைக்கு பதிலாக நீங்கள் வந்து பட்டர் மில்க் கூட ரெடி பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணணும்னா, ஒரு அரை கப் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. அதுலேயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வினிகர், அப்படி இல்லைன்னா லெமன் அதுலேயே பிழிஞ்சு விட்டுறணும். ஸோ இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா பால் வந்து ஓரளவுக்கு திரண்டு வரும். அதுதான் வந்து ஃப்ரெஷ்ஷான பட்டர் மில்க். அப்படி இல்லைன்னா நீங்கள் அரை கப் அளவுக்கு கர்ட் கூட டேரெக்டாகவே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் நல்லா டீட்டெயில்டாக வந்து உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளுடைய ப்ரீவியஸ் கேக் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த 3 முட்டையை வந்து நான் எப்படி பீட் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு வந்து நான் கிளியராக சொல்ல போகிறேன். முட்டை நீங்கள் யூஸ் பண்ணி கேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு கேக் ரொம்பவே பர்ஃபெக்டாக ஷாப்பில் வாங்குற மாதிரியே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முட்டையினுடைய மஞ்சள் கருவியும் வெள்ளை கருவியும் தனித்தனியாக இந்த மாதிரி முன்னாடியே பிரித்து எடுத்துக்கணும். எடுத்துட்ட பிறகு முட்டையினுடைய வெள்ளை கருவை நல்லா பீட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ இதை நல்லா பீட் பண்ண ஒயிட் கலரில் நல்லா சேஞ்ச் ஆகி வரும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒயிட் கலரில் சேஞ்ச் ஆகிட்டு நல்லா க்ரீம் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி நீங்கள் முட்டையை வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்க முட்டையை தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். டேரெக்டாக ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி க்ரீம் மாதிரி பீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பர்ஃபெக்டாக வராது. இப்போ வந்து நல்லா பீட் பண்ணின பிறகு இதுலேயே வந்து அரை கப் அளவுக்கு சுகர் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வந்து க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் வந்து சுகரை இந்த மாதிரி டேரெக்டாகவே ஆட் பண்ணி சுகர் நல்லா கரையிற அளவுக்கு நீங்கள் பீட் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து நீங்கள் சுகரை முன்னாடியே பவுடர் பண்ணி எடுத்துட்டு பவுடர் சுகராக கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணி அதையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் நல்லா பீட் பண்ணணும், அவ்வளோதான். அடுத்து இதுலேயே வந்து நம்ம முன்னாடி அந்த 3 முட்டையினுடைய மஞ்சள் கரு எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதே வந்து இது கூட ஆட் பண்ணி முட்டையினுடைய மஞ்சள் கருவியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து முட்டையினுடைய மஞ்சள் கரு, வெள்ளைக்கரு, சுகர் இது 3மே நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கணும். இது வந்து நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் தான், சமையலுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ரீஃபைண்ட் ஆயில். இல்லை நீங்கள் எண்ணெய் வேண்டாம் அவாய்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் வந்து நீங்கள் இதை கூடயே ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து நல்லாவே பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து எண்ணெயும் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடியே வந்து காஃபி பவுடரையும் பாலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து இது கூடயே ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி எலக்ட்ரிக் பீட்டர் இல்லாதவங்க நார்மலாக வந்து விஸ்கை யூஸ் பண்ணியே நீங்கள் பீட் பண்ணிக்கலாம். ஸோ ரூம் டெம்பரேச்சர் முட்டையாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதுலேயே அரை கப் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து மைதா மாவு ஸ்கிப் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இதுலேயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, அடுத்து நல்ல டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக வந்து நான் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். கடைசியாக வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடரையும் ஆட் பண்ணி அதையும் நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். ஸோ இப்போ நம்ம கேக் பண்ணுறதுக்கான ட்ரை இன்க்ரீடியன்ட் எல்லாமே சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஆல்ரெடியே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பேட்டர் கூட நம்ம இந்த ட்ரை இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணால் போதும். ட்ரை இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணின பிறகு நான் வந்து ஒரு ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நல்லா பீட் பண்ணிக்க போகிறேன். இந்த கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் வந்து நான் கேக்குக்கு வந்து யூஸ் பண்ண மாட்டேன். பட் இது வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஈவன் நம்மளுடைய வியூவர்ஸே வந்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுங்க சிஸ்டர், அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பட் ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டைல் இருக்கும், இப்படிதான் மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும். ஸோ எனக்கு வந்து எது ரொம்பவே ஈஸியாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா விஸ்கை யூஸ் பண்ணி
ஒரே டைரக்ஷனில் மிக்ஸ் பண்ணுறது தான் வந்து எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நான் பண்ண கேக்ஸ்லேயுமே எனக்கு இது வரைக்கும் எந்த ஒரு ஃபால்ட்டுமே வரல, நல்லா தான் இருந்துச்சு. கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்னா ஒன்றுமே இல்லை, இப்படி ரவுண்டாக வந்து பேட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு கட்டு, திருப்பியும் ரவுண்டாக அப்படியே நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு கட்டு. ஸோ இந்த மாதிரி கட்டும் ஃபோல்டும் மாற்றி மாற்றி பண்ணுறதால இதுக்கு வந்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மெத்தட் வந்து உண்மையாகவே கேக்ஸ் எல்லாமே நல்லா தான் வரும். அதே மாதிரி உங்களுக்கு எந்த மெத்தடில் கேக் நல்லா மிக்ஸ் பண்ணால் எப்படி வருமோ அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. பட் ரொம்பவே ஈஸியான மெத்தட் எதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரே டைரெக்ஷனில் விஸ்கி யூஸ் பண்ணியோ இல்லை கரண்டி யூஸ் பண்ணியோ நல்லா ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணுறது தான் வந்து எனக்கு ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தடாக இருந்துச்சு. ஸோ இப்போ பாருங்கள், நான் பேட்டரும் ரொம்பவே சூப்பராக ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு கேக் டின்ல வந்து இதை ஆட் பண்ணிக்க போகிறேன். இது நார்மலாக வந்து ஸ்விஸ் ரோல் அப்புறம் ரோல் கேக்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு உண்டான கேக் டின் தான் இது. நம்மளுடைய ப்ரீவியஸ் கேக் டின் கலெக்ஷனில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த டின்னை நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நான் இதில் ஒரு பட்டர் பேப்பர் வச்சுட்டு அதுலேயே நான் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்த பேட்டர் வந்து இது கூடயே ஆட் பண்ணிக்கிட்டேன். மேக்ஸிமம் எல்லாருக்கிட்டையுமே இந்த கேக் டின் வந்து அவைலபிளாக இருக்காது. அதனால் நீங்கள் நல்ல ஒரு கனமான ஒரு ரவுண்ட் பிளேட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் குக்கரில் வந்து பேக் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு கனமான கடாயை எடுத்துக்கோங்க. அது ஒரு 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணி விட்டுறணும். அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு நல்ல ஒரு கனமான பிளேட்டோ வச்சு நீங்கள் 30 நிமிஷம் போல் நல்லா குக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிடைச்சிரும் கேக்கு. ஓடிஜிலேயோ இல்லை அவன்லேயோ பண்ண போகிறீங்க அப்படின்னா 180 டிகிரிக்கு அவனை முன்னாடியே ப்ரீஹீட் பண்ணி விட்டுறணும். அதே 180 டிகிரியில் ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேக் வந்து ரொம்பவே ஈஸியாக ரெடி ஆகிரும். இந்த மாதிரி ஸ்ட்ரைட் டின்னில் வந்து நம்ம கேக் பண்ணும்போது கேக்கு வேகிறதுக்கும் ரொம்ப டைம் ஆகாது, ரொம்பவே சீக்கிரமாகவே வெந்துடும். ஸோ இப்போ பாருங்கள், கேக்கு நல்லா வெந்துட்டு இருக்க கேப்பில் நான் வந்து க்ரீம் ரெடி பண்ணிக்க போகிறேன். நான் வந்து நார்மலாக விப்பிங் க்ரீம் தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த மொத்த கேக்குமே ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் இருந்தாலே போதும். ஜஸ்ட்டு வந்து நம்ம க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு அதை நல்லா ரவுண்ட் பண்ணி ஃபோல்ட் பண்ணி நல்லா மடித்து வச்சு எடுக்க போகிறோம். ஸோ அதனால் நமக்கு 1/2 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீமே கரெக்டாக இருக்கும். இதையும் நம்ம நல்லா வந்து பீட்டர் யூஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் வந்து விஸ்கி யூஸ் பண்ணி பண்ணுறதா இருந்தாலுமே பண்ணலாம். பட் வந்து நல்லா ஒரு முறை நல்லா விஸ்கி யூஸ் பண்ணி பீட் பண்ணிவிட்டு திருப்பியும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு திருப்பியும் மறுபடியும் எடுத்து நீங்கள் பீட் பண்ணுங்கள், அது உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். எலக்ட்ரிக் பீட்டர் இல்லாமல் விஸ்க் மட்டுமே யூஸ் பண்ணி எப்படி வந்து பீட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் முன்னாடியே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், க்ரீமும் நல்லா ஸ்டிஃபாக பீட் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ கேக்குமே நல்லா சூப்பராக ஸ்பாஞ்சாக ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து மேலே உள்ள லேயரை மட்டும் நான் ரிமூவ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ ரிமூவ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இது கூடயே வந்து நான் சுகர் தண்ணி வந்து கொஞ்சமாக டிப் பண்ணி எடுக்க போகிறேன். அடுத்து வந்து நம்ம கேக் க்ரீம் இருக்குது இல்லைங்களா, அந்த கேக் க்ரீமை ஜஸ்ட்டு வந்து எல்லா பக்கமே நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கணும் ஈவனாக. இப்போ அப்ளை பண்ணி எடுத்துகிட்ட அப்புறம் அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு பட்டர் பேப்பரோ இல்லை நல்ல ஒரு பிளாஸ்டிக் பேப்பரோ நீங்கள் வந்து கேக்குக்கு கீழே வச்சு விட்டுருங்க. ஸோ அப்போ தான் அதை வந்து நல்லா ஃபோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக வரும். ஸோ பாருங்கள், அழகாக இந்த மாதிரி கீழே வந்து பேப்பர் போகக்கூடாது. பேப்பர் ஜஸ்ட்டு மேலே ஒரு சப்போர்ட்டுக்காக தான் இருக்கணும். அப்படியே அந்த பேப்பரோடையே ஈக்குவலாக வச்சு அதை அப்படியே ரவுண்ட் பண்ணிக்கணும். ரவுண்ட் பண்ணிவிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் வந்து அந்த இடத்துல போட்டு விட்டுறணும். ஸோ இது வந்து பண்ணுறது வந்து கஷ்டம்லாம் இல்லை, ரொம்பவே ஈஸி தான். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு 1 ஹவர் கிட்ட ஸ்டோர் பண்ணி திருப்பி நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ரோல் கேக் வந்து நமக்கு கிடைச்சிரும். ஸோ இப்போ பாருங்கள், நான் ஃப்ரிட்ஜில் ஒரு 1 ஹவர் கிட்ட வச்சு எடுத்துக்கிட்டேன். ரொம்பவே சூப்பராகவே ரோல் கேக் வந்து செட் ஆகி வந்திருக்கு. ஒரு மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இல்லாமல் லைட்டாக அந்த கேக்கு கட்டான மாதிரி இருக்கு. ஸோ இந்த ரீசனுக்காக தான் வந்து நம்ம பட்டர் பேப்பரையோ இல்லை நல்ல ஒரு பேப்பரையோ வந்து நம்ம கீழே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டே வந்து ரவுண்ட் பிடிக்கணும். ஒருவேளை நீங்கள் அந்த பேப்பர் லைட்டாக நீங்கள் விட்டுட்டீங்கன்னா கூட இந்த மாதிரி உங்களுக்கு கட் ஆகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நான் இதை வந்து உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க, எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி இதோட ஃப்ளேவரும் வந்து நம்ம காஃபி எல்லாம் ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ காஃபி சாக்லேட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருந்ததால அதோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ நம்ம ப்ளஸ் வந்து விப்பிங் க்ரீமும் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால வந்து டேஸ்ட்டும் இன்னுமே நல்லாயிருக்கு. இந்த கேக்குக்கு விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணாட்டியும் பரவாயில்ல, நீங்கள் சீஸ் க்ரீமு பட்டர் க்ரீம் எல்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்பவே ஈஸியாகவே நம்ம வீட்டிலே பண்ணிக்கலாம். அதாவது பட்டர் க்ரீம் ஃப்ரோஸ்டிங், க்ரீம் சீஸ் ஃப்ரோஸ்டிங் எல்லாம் வந்து ரொம்பவே ஈஸி தான். அதெல்லாம் வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடியே போட்டிருக்கோம், தேவைப்படுறவங்க பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரோல் கேக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.